கடகராசி கேது தசை. கேது பகவான் ஞானகாரகன். இந்த கேது தசை எப்படி இருக்கும் கடகராசிக்கு? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சியும் குரு வக்கர நிவர்த்தியும். அது மட்டும் இல்லை, குரு வக்கர நிவர்த்தியான பிறகு குருடைய பயிற்சி வரைக்குமோ சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு சனியுடைய நகரும் எப்படி இருக்கும்? இது தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் கேது மகாதசை. இந்த கடகராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசில் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும்? புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும், அதாவது 47 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து ஒரு வருடம் முன்ன பின்ன வரலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி, அதாவது 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன், 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் கேது தசை. சென்ட்ரு பகுதி 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 10 + 7 17 வயசு வரைக்கும் கேது தசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ 1 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது, இல்லை 2 வருடம் இருக்குது, அதை கூட 7 வருடத்தை நீங்கள் கூட்டிக்கணும். இப்போ 10 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த ஆயில நட்சத்திரம் கடைசி 1 மாதம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும், 2 மாதம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மக நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பொருந்தி வரும். இப்போ இந்த கேது தசை எப்படி இருக்கும் வயது ரீதியாக? இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும் பொதுவாக சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா கேது இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு சில பேருக்கு இந்த வீட்டுக்கு நன்மை செய்யாத இடத்துல மாட்டியிருந்தால், இந்த வீடுனாக்கா சந்திரனோட வீடு, சந்திரனுக்கு பகை கிரக வீடு அப்படின்னாக்கா சனியோட வீடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீடு, சுக்கிரனோட வீடு, இந்த இடத்துலலாம் இந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணியிருந்தா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் படிப்பு ரீதியாக, ஏன்னா உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்குது, அப்பா அம்மா இவங்கெல்லாம் இருக்காங்க, இளம் வயது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவும் இருக்கும், பெருசாக ஒன்றும் கஷ்டத்தை கொடுத்துருக்காது, எதிர்காலத்தை பற்றின பயமும் இருக்கும். அதனால் தவறான வழியில் போயிருக்க மாட்டீங்க. தவறான வழியில் போயிருந்தால் திரும்பி வந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. இப்போ எப்படி இருந்தாலும் சரி, இந்த தசைங்கிறது எப்படி வேணால் இருக்கட்டுமே, படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு பெரிய தசைகள் கிடையாது, அதாவது நன்மை செய்யக்கூடிய தசைகள் கிடையாது. அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை, அடுத்து வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் உட்காரமான்னு சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகத்தில். ஏன்னா சின்ன சின்ன தசை தான். சுக்கிர தசைக்கு பிறகு எல்லாமே சின்னது தான், ரொம்ப 6 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் அப்படி மாறிக்கினே இருக்கும். அதில் அஷ்டம சனி, 7.5 சனி ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கும். ஒரு இடமா உட்காராது, அதாவது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா, காரகத்துவங்கள் மாறிக்கினே இருக்கும், நிறைய வாழ்க்கை மாற்றங்கள் நிறைய இருக்கும். அப்போது அது மாதிரி இருக்கும்போது படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருங்களோ, அதாவது தேவை அது மட்டும்தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இல்லைனா கஷ்டத்தை கொடுத்தா கூட சமாளிக்கலாம். நீங்கள் பெருசாக உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. எல்லாத்தையும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், எதை எடுத்தாலும் சரி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தவறான வழியில் போகாமல் இருக்கிறது, அது மாதிரி அவசரப்படாமல் இருக்கிறது, இது மாதிரி கொடுத்துரும். அப்போ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா கேது தசையில் இதன் பிறகு நல்லாயிருக்கும். நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, படிப்பு சார்ந்து எக்ஸாமெல்லாம் எழுதியிருப்பீங்க, நிறைய தோல்விகளை பார்த்துருக்கலாம், மன உளைச்சலை பார்த்துருக்கலாம், வெற்றிகளையும் பார்த்துருக்கலாம். இதன் பிறகு தோல்விகளை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வெற்றி வாய்ப்புகள், நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 22 வயசுக்கு மேலே இப்போ 46 47 வயசு வரைக்கும் வருது. இந்த கேது தசை அப்படிங்கிறது வேலையில் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். 2024க்கு பிறகு, அதாவது அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கூட நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் அது மாதிரி. சனியுடைய நகர்வு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருக்கும். குரு வக்கரமாக இருக்கலாம், இல்லை 6 8 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு வேலையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். இல்லை வேலை கிடைச்சிருக்காது, வேலையில் அப்படியே இருந்திருக்கலாம், உயர் பதவி எதையுமே அனுபவிச்சிருக்க முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ பரவாயில்ல, இப்போ சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. இந்த கேது தசை சின்ன தசை தான், ஒரு 7 வருஷம். இது கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது.
ஆனால் எல்லா தசைக்கும் சொல்லலாம், எல்லா தசையும், அதாவது எல்லா கிரகமும் நல்ல கிரகம்தான், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம்தான், எல்லாத்துக்குமே காரகத்துவ அடிப்படை தானே, இருக்கிற இடத்த பொறுத்து தானே. அதுதான் நம்ம வாங்கி வந்த கர்மா. நமக்கு வந்து பிறக்கும் போது என்ன ஜாதக ரீதியாக போட்டிருக்கோ அந்த பலன்களை அது கொடுக்கும். அது மாதிரி ஒரு தசை நன்மை செய்யாத தசை நன்மையும் செய்யும், கெடுக்கக்கூடிய தசை வந்து நன்மையும் செய்யும், நல்லது செய்யக்கூடிய தசை கெடுத்து விட்டுரும். அது மாதிரி இருக்கும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இருந்தாலும் இந்த கேது தசை 7 வருஷம் தான், பெருசாக வந்து அவ்வளோ மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெரிய மாற்றங்களை கொடுக்கும். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அருமையான மாற்றங்களை கொடுக்கும். இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல சனி பகவான். இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். வக்கர நிவர்த்தி ஆகி ஜென்ம ராசிக்கு வந்துடுவார், உச்ச வீட்டுக்கு வந்துடுவார் குரு. யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் குரு. இந்த ராசிக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடியவர். உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கோ, வேலை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பு கொடுத்துருக்கலாம், மணி லாக் ஆகிருக்கலாம், அடி மேலே அடி நிறைய பேருக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனிலேயே வந்து தசை மாறி இருக்கலாம், இல்லைன்னா 2025 தசை மாறிக்கலாம். அதாவது கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ கேது தசையில் இருக்கிறீங்கன்னாவே இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து சனியோட வீட்டில் இருக்கும் கேது, அதாவது மகரத்தில் கும்பத்தில், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை, அடி மேலே அடி அந்த அளவுக்கு பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, சொல்ல முடியாத துயரங்களை பார்த்துருப்பீங்க கேது தசையில். ஏன் கேது தசை அப்படி பண்ணுது சனியோட வீட்டில் இருந்தால் அப்படின்னா, சனி கொடுக்க வேண்டிய பலன்களை தான் கொடுக்கும். ஏற்கனவே சனி நல்லது செய்ய மாட்டார், சனி வீட்டில் கேது இருந்தால் எப்படி நல்லது செய்வார்? கேதுக்குன்னு நிறைய விதிவிலக்குகள் உண்டு, ராகுக்கும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. செவ்வாய் கூட பரவாயில்ல, அந்த செவ்வாய் கூட அந்த கடுமையான பகை கிரகமாக எடுத்துக்க முடியாது அந்த சனி பகவானுக்கு. சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி தான் வருவாங்க. ஆனால் கேது மட்டும் என்னவோ தெரியல, மோசமான கிரகமாக இருக்குது, அந்த அளவுக்கு மோசமாக பண்ணுது. அதாவது சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைக்கு ஒன்று கேது மாட்டினா, இல்லைனாக்கா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து கேதுவுடைய நட்சத்திரம் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கும், மன உளைச்சலை கொடுத்துருக்கும், தேவையில்லாத பண இழப்பெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து நடந்து போச்சு. இதன் பிறகு எல்லாமே மாற்றம் தான். இந்த கேது தசையில் மன உளைச்சலேருந்து வெளியே வருவீங்க, கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று நிறைய இந்த குடுக்கல் வாங்கல்லாம் இருக்கு இல்லையா, போன பணம் வராது, மணி லாக் பண்ணியிருந்தா இப்போ வரும். இப்போ வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க, வரும்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க, முடிஞ்ச அளவு பேசி தீர்த்துங்க. சனியோட காரகத்துவம் என்னன்னாக்கா, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இல்லைன்னா 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு பணம் லாக் ஆச்சுன்னா அது வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் வந்து அந்த 7.5 சனியிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து மணி லாக்குன்னா ஏதோ ஒரு முதலீடு பண்ணுவாங்க, யார்கிட்டயும் தெரியாமல் கொடுப்பாங்க, தேவையில்லாத ஒரு பண இழப்பு, போனது தான் நல்லா தெரியும், நம்ம எதிர்க்க நல்லா கையில் இருக்கிறத பிடிக்கிட்டு போயிருப்பாங்க, அது மாதிரி பேசி பிடிக்கிட்டு போயிருப்பாங்க. இது மாதிரி நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ அதை பேசி தீர்த்துக்கலாம், பணம் வரும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் வந்து நிலுவையில் இருந்தால் இப்போ வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள். இப்போ வந்து கேது தசையை வந்து உங்களுக்கு நிறைய பேரை பிரித்து வச்சுருக்கோம். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, இல்லைனா வீட்டிலே இருந்தாலும் பேசாத தன்மை, நிறைய பேருக்கு வந்து சண்டை சச்சரவு, டைவர்ஸ் வரைக்கும் ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் சந்தோஷத்தையும் ஒரு சில பேர் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல எல்லாருக்குமே அப்படி சொல்லியிருக்க முடியாது. அது இருக்கிற இடத்த பொறுத்து, கேதுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து. சனி பகவான் வீட்டில் இருந்தால் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். லக்னத்துக்கு யோகம் செய்யாத இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ராசிக்கு யோகம் செய்யாத வீடுனாக்கா சனி பகவான் வீடு. சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கூட நிறைய மன உளைச்சல்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, திருமணம் அமையாமல் இருக்கிறது, திருமணம் அமைஞ்சு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். இது எல்லாமே விதிவிலக்கு உண்டு, எல்லாமே மாறும். டோட்டலாக என்னென்ன கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியே வர போகிறீங்கனாக்கா, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், குடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வராத பணம் வரும், இப்போ கடன் பிரச்சனை தீரும், உடல் ஆரோக்கியம் கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். நிறைய பேருக்கு இந்த கேது தசையில் அப்படியே வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி போயிருப்பீங்க, நிறைய கோயில் குளம் போயிருப்பீங்க, நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இந்த அஷ்டம சனியில் பண்ண பரிகாரம் எதுவுமே பழிச்சிருக்காது. நீங்கள் என்னென்ன கோயிலுக்கு போனீங்களோ எதுவுமே வந்து உங்களுக்கு ஏர்வாயிருக்காது. இப்போ அஷ்டம சனி முடிஞ்சா இதன் பிறகு தான் அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்களோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அலைஞ்சிங்க, எவ்வளோ அலைஞ்சிருப்பீங்க கடவுளோட அனுகிரகம் தேடி, இப்போ கிடைக்கும், அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள். இதன் பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா,
சனி நகரக்கூடிய இடம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் சுய ஜாதக சனி இருந்தால், அப்படி இல்லைனாக்கா அந்த நட்சத்திராதிபதியோட தசை நடந்தால் நீங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலை தொழில் எல்லாமே. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டு. சனி உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ப்ரொமோஷன், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், வளர்ச்சி, இது மாதிரியும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த கேது தசையானது. கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கேது தசை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.